எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பிரச்சனை, அதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா, அது முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள வருதுன்னு வைங்களேன், நிச்சயமா அவங்களால அதை பேசி அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மூணாவதா ஒரு மனுஷனை உள்ள என்ட்ரி பண்ணுவோம். இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், இப்ப பாருங்க என்னோட மனைவி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட அதை சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனைவி ஒரு கோபக்காரங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அவருடைய ஐடியாவை நம்ம கிட்ட சொல்லுவார். சரிங்களா? இல்ல மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதன் மூலமா தான் இங்க பிரச்சனைகள் மேலும் பெருசாகும். சரிங்களா? நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை தாண்டி, அதாவது மனைவியை தாண்டியோ இல்ல கணவனை தாண்டியோ வேறு ஒரு உறவை அது முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரச்சனை இன்னும் பெருசா போயிடும். சரிங்களா? அது வேற ஒருத்தவங்க முக்கியங்கிறது, நீங்க அம்மாவை சொன்னாலே அங்க பிரச்சனை. ஒரு மனைவியை விட எனக்கு எங்க அம்மா முக்கியம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல கணவனை விட எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு உறவை சொன்னீங்கனாலோ அங்க நிச்சயமா பெரிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த மெயின் ப்ராப்ளமே எங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட அந்த அன்பை தேடுறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுலயும் உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானோட ஆதிக்கம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, அங்க வேற மாதிரி இந்த உறவும் அதே மாதிரி அமைஞ்சு போயிடும். ஆமா. ஏன்னா ஒரு கணவனை தாண்டின ஒரு உறவு, இல்லைன்னா மனைவியை தாண்டின ஒரு உறவு, இந்த மாதிரி ஒரு அமைஞ்சு போயிடும். இது பாத்தீங்கன்னா, அதுல இருந்து மீண்டு வந்துட்டா கூட பரவாயில்ல. ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு தவறு ஆகி போச்சு, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு இதுல தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த அந்த மைண்ட் உங்களுக்கு அப்படித்தான் யோசிக்க வைக்கும். எனக்கு என் புருஷனை கண்டாலே பிடிக்கல, என் பொண்டாட்டியை கண்டாலே பிடிக்கலம்மா, பார்க்கவே சகிக்காத ஒரு அம்மா கூட இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஐயா கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இது எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சுக்கிர பகவான், ராகு கேது, இல்லைன்னா சனி பகவானுடைய அந்த கட்டத்துல எங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி அதை பார்த்து அதை சரி பண்ண என்ன வழின்னு பார்க்கணும். அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதை திருப்பி அது குடும்பத்துக்குள்ள அவங்க நல்லபடியா வாழ்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காரணத்தை வச்சே அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆகும். சரிங்களா? நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடணும். நமக்கு பிள்ளைங்க இருக்கு, நமக்கு குடும்பம் இருக்கு, நம்ம ஒரு தவறான வழியில போறோம், ஏதோ ஒரு இதுல உணர்ச்சிவசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். ஆனா அதையும் மீறி என்ன ஆகுனா, பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவாங்க. இதை வச்சே அடுத்து பிரச்சனை வந்துடும். சரிங்களா? இப்ப மனைவி பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை காரணம் காட்டி அடுத்த பிரச்சனை கொண்டு போய் விட்டுருவாங்க. இது இப்ப பெருசா இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப கூட நம்ம கோயில்ல ஒரு அம்மா ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த தவறு அடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ரொம்ப அதாவது இன்னும் அந்த வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, இந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு எல்லா வேலையுமே அவரே மேக்சிமம் செஞ்சாரு. துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறது, அயன் பண்றது, மற்றபடி சாப்பாடு மட்டும் இந்த அம்மா செய்வாங்க போல, மற்றபடி பாத்திரம் கழுவுல இருந்து எல்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி அவங்க கிட்ட என்ன பிரச்சனை, சமைக்கிறது சரியில்லை, என்னம்மா சமைக்கிற, இன்னும் கொஞ்சம் பெட்டரா சமமா, இன்னும் கொஞ்சம் நல்லா, அதையும் நல்லா பொறுமையா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த ஏத்துக்க முடியல, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. என்னம்மா சொல்லிட்டேன், கொஞ்சம் நல்லா சமைமான்னு தானே இதுல ஒரு குழந்தை வேற அவங்களுக்கு. சரிங்களா? அவனுக்கு இப்ப திருமணமே ஆயிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருந்த அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கசந்து அந்த உறவுல இருந்து வெளியே வந்துட்டாங்க, இன்னொருத்தரோட இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா அவரை மாதிரி ஒரு ஒஸ்டான ஆளை பார்க்க முடியாது. அவர் ஏகப்பட்ட விஷயம், எதுலையுமே யார்கிட்டயுமே அவர் உண்மையாவும் இல்லை. சரிங்களா? அப்ப பாருங்க, நம்ம அவர்கிட்ட சொல்றோம், அம்மா இது சரியா வராதுமா, நீங்க உங்களுடைய கணவரோடய இருக்கிற வழியா பாருங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் போய் பேசி பாருங்க அப்படின்னு நம்ம அவர் அம்மா கிட்ட, ஐயா கிட்ட சொல்றோம். சரிங்களா? ஆனா அந்த அம்மாட்ட சொல்றோம், இந்த ஐயாவை போய் பாருங்க அப்படின்னு. அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க,
ஐயா நான் நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான், அடிக்கிறான், உதைக்கிறான். காசெல்லாம் அதாவது மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா எல்லா காசும் அவன் அந்த டியூக்கு போற மாதிரி பண்ணிடுறான். அதாவது அவன் வாங்கின கடனுக்கு இதெல்லாம் போயிருது. அந்த மாதிரி பண்ணிட்டான். என்கிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அந்த அம்மா அவ்வளோ புலம்புது. அந்த அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நல்லா சமைச்சிடலாமே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க கோவப்பட்டாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு பயங்கர சப்போர்ட்டா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் அது. இது வந்து நம்ம நீங்க நினைக்கலாம் இது என்ன, இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். அந்த மைண்ட் செட் அப்ப அந்த டைம்ல அப்படி இருக்காது. கோவப்பட வைக்கும், வெளியில அன்பை தேடும். சரிங்களா, இதுல என்ன இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா அது பண்ணாம போய் கடைசியில் அந்த பையனுக்கு வந்து மேரேஜ் டைம்ல, சரிங்களா, அந்த பையன் அற்புதமான பையன். அந்த அவன் வந்து மேரேஜ் வந்து அம்மாவை கூப்பிட்றாப்புல. அதுக்கப்புறம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப தாமதமான ஒரு விஷயம்தான் இது. சரிங்களா, முன்னாடியே சேர்ந்துருக்கலாம். ரொம்ப அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-17 வருஷமா நரகத்துல மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் இப்போ எப்படின்னா, இவர் திட்டுறாரு, எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் சரியில்லை, எனக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். இன்னொருத்தன் வெளியில இருக்க ஒருத்தன் என்ன வேணாலும் செய்வான், அவன் கண்டிப்பா செய்ய மாட்டான். சரிங்களா, அப்படியே தான் ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, இந்த அம்மா நமக்காக உயிரே கொடுக்க ஒரு மண்ணு கொடுக்காது. கடைசியில அது திருமணம் தாண்டிய உறவு நிச்சயமா பிரச்சனைகளை தான் கொடுக்கும். ஒருவேளை அந்த உங்களுக்கு டைம் சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சாலும் கூட டக்குன்னு நீங்க மறந்துறது பெட்டர். தப்பு பண்ணியாச்சு, தப்பு பண்ணதை நம்ம திருத்த முடியாது. ஆனா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்மளால முடியும். சரிங்களா, நிச்சயமா அந்த மாதிரி வந்துருங்க. கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த நட்பு தான் வரும். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், இன்னைக்கு அது ஒரு பெரும் பிரச்சனை போகுது. ஒரு 10 நாள்லயோ இல்லை 1 மாசத்துலயோ இல்லை 6 மாசத்துலயோ நிச்சயமா ஒருத்தருடைய அன்பையோ இல்லை அவரை பத்தின எந்த ஒரு விஷயமும் நம்மளால தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமாவது வாழணும். 15 வருஷம் வாழணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷமாவது வாழ்ந்தாதான் தெரியும். இன்னொன்னு, நம்ம கணவருக்கு வந்து சரியில்லை அப்படின்னா ஒரு விஷயத்துல சரியில்லாம இருப்பாரு, 10 விஷயத்துல சரியானவரா இருப்பாங்க. அதை நம்ம அந்த 10 விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்லணும். அதே மாதிரிதான் மனைவியும். 10 விஷயம் வந்து நல்லா இருக்கும், ஒரு விஷயம் சரியில்லைன்னா அந்த ஒரு விஷயத்த சரியில்லை, ஆனா இந்த 10 விஷயத்துல நீ சூப்பர்மான்னு சொல்லணும். அந்த ஒரு இது நம்ம கிட்ட கிடையாது. சரிங்களா, எது சரியில்லையோ அதை சொல்ற நம்ம சரியா இருக்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், அதை மறுக்கிறோம். சரிங்களா, இந்த ஒரு விஷயம் அவ நல்லா செய்யறா, ரைட், அவ நல்லா செய்யறா, ஆனா மத்த 9 விஷயமும் அவ சரியா செய்ய மாட்டா, அதை நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது தான் இங்க பிரச்சனை வருது. கம்பேர் பண்றதுன்னா நீங்க வெளியில சாதாரணமா கம்பேர் பண்றது வேற, ரொம்ப டீப்பா போய் அந்த ஒரு கம்பேரிஷன் வைக்கிறீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதுவும் உங்க நிம்மதி அதோட போயிடும். ஆனா என்னால நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால முடியலைங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாங்க. நிச்சயமா சொல்ல முடியும், உங்களுடைய இதுல சுக்கிர பகவான் வந்து சரியில்லாம போயிட்டாருன்னா நிச்சயமா இந்த மாதிரிதான் வரும். அதே மாதிரி ராகு கேது இதுவும் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம அம்மா கோயில், இங்க லகுவராகி அம்மா கோயில் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்காங்க. கூடவே ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமியிலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய அளவுல பிரம்மாண்டமா ஒரு ஹோமம் நடத்துவாங்க. அதுல நவகிரகத்துக்கே வந்து ஒரு அந்த சாந்தப்படுத்துற மாதிரி அவங்க வந்து ஹோமங்கள் பண்ணுவாங்க. பொதுவா அந்த ராகு கேதுக்கு வந்து பரிகார ஹோமமா இங்க நடக்கும். என்ன தடையோ இல்லை என்ன பிரச்சனையோ அதை குறைக்கிறதுக்கோ இல்லை நீக்கிறதுக்கோ இங்க வந்து பரிகார ஹோமங்கள் நடக்கும். அதே மாதிரி பஞ்சமி ஹோமம் பெரிய அளவுல இங்க நடக்கும். அஸ்திர ஹோமம் நடக்கும். ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு அந்த ஹோமத்தை நடத்துவாங்க. இங்க அன்னதானம் அது இல்லாம ரொம்ப சிறப்பா நடைபெறும். நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு அது தெரியும். சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதுல என்ன தேவை, என்ன மாதிரியான ஹோமங்கள் பண்றதுன்னு இங்க பார்ப்பாங்க. நிச்சயமா ஒரு பெரிய அளவுல உங்களுடைய குடும்பத்துல மாற்றம் உண்டாகி எல்லாரும் செல்வ செழிப்புடனும் புன்னகையோடும் அந்த குடும்பம் வந்து நல்லபடியா இருக்கணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் கால் பண்ணுங்க. ஒருவேளை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு வைங்க, நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.